மிக பெரும் கிருபையால் 19 நோன்புகளையும் 20வது நோன்பினுடைய தராவி தொழுகைகளையும் நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீகையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தது போல நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் நிறைவேற்றுவதற்குண்டான ஆஃபியத்தையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்னைக்கு 8வது ரக்காத்துல ஒரு ஆயத்து வந்தது. இன்ன ஸாஅத லஆதியத்துல் லா ரைப ஃபீஹா வலாகின் அக்ஸர் நாஸி லா யுமினூன். கியாமத்து நாள் என்பது நிச்சயமாக வரும், உலக முடிவு நாள் நிச்சயமாக வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் மனிதர்கள் இதை புரிந்து கொள்வது ஒரு ஆயத்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். கியாமத்து நாள் வருவதற்குண்டான சில அடையாளங்கள் இருக்கிறது. அதுல பெரிய அடையாளம் இருக்கிறது, சின்ன அடையாளம் இருக்கிறது. அலாமாத்துல் குபரா அலாமாத்து சுகரா அப்படி 2 இருக்கு. பெரிய அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் தான் என்ன? ஈசா நபி வானத்திலிருந்து இறங்கி வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அந்த சாப்டர் எடுக்கண்டா. சின்ன அடையாளம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல சில அடையாளங்கள் இன்னைக்கு நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கியாமத் நாள் முடிவு நாள் வந்து விட்டால் மதுபானங்கள் பெருத்து விடும். மதுபானங்கள் வீட்டுக்கு வீடு இன்னைக்கு பார் வச்சு நடத்துறாங்களா இல்லையா? எல்லா வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையா? விபச்சாரத்திற்கு லைசன்ஸ் கொடுப்பார்கள். நீதி நியாயம் இது காணாம போயாச்சு. இது காணாம போய் நிறைய வருஷம். பெண்களிடத்தில், ஸ்திரீகளிடத்தில் லஜ்ஜைங்கக்கூடிய அந்த கூச்சம், அந்த அடக்கம் அது இருக்காது. அது அறவே இருக்காது. அதெல்லாம் எடுக்கப்பட்டு போய்விடும். இன்னைக்கு ஆம்பளை ஒதுக்கி போனா மானத்தோட உள்ள போய் சேரலாம், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன அடையாளங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? கியாமத் நாள் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் அடையாளம் இருக்குது. நம்ம மௌத்தா போறதுக்கு அடையாளம் இருக்குது. நமக்கு மௌத்து பக்கத்தில் நெருங்கியாச்சுங்கிறது சில அடையாளங்கள் இருக்கிறது. அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆளோட ரூஹை பிடிக்க வந்தார், ரூஹை எடுக்க வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும். என்ன உங்க ரூஹை எடுக்க வந்தேன், உங்க ரூஹை எடுக்க வந்தேன். என்னங்க என்னமா மறந்து வச்சுட்டு போன செல்போன் எடுக்க வந்த மாதிரி சொல்றீங்க? ரூஹ் எடுக்கணும்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் இல்லையா? இன்ஃபர்மேஷன்ல ஒரு முன்னறிவிப்பு எல்லாம் ஒண்ணு இல்லையா? எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தந்துட்டேன். என்ன இன்ஃபர்மேஷன்? முடி ஒவ்வொன்னா நிறைச்சுதான், ஒவ்வொன்னா ஒரு முடியா நிறைச்சுதான். நீ அதை கருப்படிச்சு டை அடிச்சு 28 வயசு மாதிரி நடிக்கிற, அது விஷயம் வேற. ஒவ்வொரு முடியா நிறைச்சுதான், அது ஒண்ணு. பல்லு ஒவ்வொன்னா ஆடி ஆடி இழகுச்சா, பல்லு போச்சா, அது ஒண்ணு. அப்பப்ப நோய் வந்ததா? இடைக்கிடைக்கு முட்டுக்கால் வலி, இடுப்பு வலி, சுகரு, பிபி, அது இதெல்லாம் வந்ததா? அப்பே நீ புரிஞ்சுக்க வேண்டாம் நம்ம போறதுக்கு டைம் ஆச்சுன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல மக்கம், மருமக்கம், பேரமக்கம். பேரமக்கம் வந்தாலே நீ புரிஞ்சுக்கணும், நமக்கு சந்தா ரெடியாச்சு புரிஞ்சுக்கணும். பின்ன நான் இன்ஃபர்மேஷன் தரல, முன்னறிப்பு தரல அப்படிங்கிறிய அப்படின்னா ரூஹா எடுத்துட்டு போனார். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முன்னறிப்பு அல்லாஹ் தஆலா தந்துட்டு இருக்கிற நம்ம புரிய. அப்போ சில அடையாளங்கள் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சாச்சு. பின்ன அதே மாதிரி அடுத்த ஆயத்துல வகால ரப்புக்கும் உதுஊனி நம்ம தாகிரீன். அல்லாஹ் சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், எங்கிட்ட கேளு நான் தர்றேன். எப்படிங்க? எங்கிட்ட கேளு நான் தர்றேன், எங்கிட்ட துஆ செய் நான் தர்றேன் அப்படின்னு. எப்படி தெரியுமா? പഠിച്ചവരോട് ചോദിച്ചാ പോരെ, എന്തിനാ ഉസ്താദ് ഉസ്താദ് എന്തിനും ദുആ ചെയ്ത് നിങ്ങൾ ആമീൻ ആമീൻ എന്തിനാണ്? പഠിച്ചവരോട് ചോദിച്ചാൽ മതിയല്ലോ, അല്ലാഹ് തരുമല്ലോ. இந்த ஆயத்தை முருகு பிடிச்சிருக்கிறாங்க.
அல்லாட்ட கேட்கணும், அல்லாட்ட தான் கேட்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கேட்கறதுன்னு ஒரு முறை இருக்கா இல்லையா? கேட்கறது நமக்கு எல்லாத்துக்கும் அந்த முறை தெரிஞ்சதுன்னு வராது. ஒரு ஆள் ஓடி வந்தாரு, துவா செய்துட்டு ஓடி போனார். ரசூல்லா கூப்பிட்டாங்க, வா. என்ன வந்த ஓடி போற, ஓடி என்ன செஞ்சேன்? துவா செஞ்சேன். எப்படி துவா செஞ்ச? அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி அப்படின்னு துவா செஞ்சேன். அப்படி இல்ல துவா செய்யறது. துவா செய்யறதுக்கு முன்னால என்னுடைய ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் சொல்லி தொடங்கணும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கணும். அப்படிதான் துவா செய்யணுமே தவிர ஓடி வந்தோம்னா அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், பரக்கத் செய்யணும் அல்லாஹ் செய்ய மாட்டான். செய்யறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்குது, செய்யறதுக்கு ஒரு நேரம் காலம் எல்லாமே இருக்கு. அந்த முறையில செஞ்சாதான் அந்த துவா அல்லாஹ் ஏத்துக்குவானே தவிர அல்லாஹ்ட்ட கீழே அல்லாஹ் தருவான்னு சொன்னா ஓடி வந்த உடனே துவா கேட்கறது அல்ல. செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. அப்போ அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில பேர்கள் கேட்க மாட்டேன் அடம் பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி யார் அடம்பிடித்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு போவார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்லி காட்டுறார். அதனால எல்லாத்தையும் இருக்கிறார் இல்லையா? எல்லாத்தையும் இன்ன நேரத்தில் அல்லாஹ் கபூல் செய்வான்னு ஒரு இருக்கு இல்லையா? இந்த நேரத்துல காமத்துக்கும் இடையில துவா கபூல் ஆகக்கூடிய நேரம். அந்த இடத்தில் துவா, அந்த நேரத்தில் துவா செய்யுங்கள், தஹஜ்ஜுத் துவா செய்யுங்கள் அல்லாஹ் அந்த நேரத்துல. ஆனா அதே நேரத்துல துவா செய்யறதுக்கு நமக்கு தெரிஞ்சா தானே. பல பேருக்கு துவா செய்ய தெரியாதுங்க. இப்போ உதாரணமா பாருங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் மக்ஃபிர்லி மலையாளத்துல தமிழ்ல வருமா, இங்கிலீஷ்ல வருமா? அல்லாஹ் மக்ஃபிர்லி வருமா? கைன்னு மலையாளத்துல கிடையாது. எப்படி வரும்? அல்லாஹும் மக்ஃபிர்லி. அல்லாஹ் மக்ஃபிர்லி. அல்லாஹ் மக்ஃபிர்லிக்கும் அல்லாஹ் மக்ஃபிர்லிக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் மக்ஃபிர்லின்னு சொன்னா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் மக்ஃபிர்லின்னு சொன்னா அல்லாஹ் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, மலையாள புக் எடுத்து பாருங்க, தமிழ் புக் எடுத்து பாருங்க. அல்லாஹ் மக்ஃபிர்லி என்ன காஃபிராக்கிரு, வலி வாலிதைய என்னுடைய தாய் தகப்பனையும் காஃபிராக்கு, ஒரு ஜமீல் முஸ்லிமீன ஒரு முஸ்லிமாத் முஸ்லிமான ஆண் பெண் எல்லாத்தையும் காஃபிராக்குன்னு வந்துரும். என்ன தெரியணும் முதல் அரபியில துவா செய்யறது எப்படி, எப்படி துவா செஞ்சு அல்லாஹ் கபூல் செய்வா அப்படின்னு முதல் தெரியும். அதனால மலையாளத்தையும் தமிழ்ல வந்து அல்லாஹ் மக்ஃபிர்லின்னு சொன்னா நம்மள காப்பாத்து. அந்த மாதிரி தப்பு தப்பா நம்ம அதனால தான் ஒரு இமாம் துவா செய்யறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா முறை செய்வார்கள் ஒரு நம்பிக்கையில நம்ம செய்யறோம் இல்லையா? நம்ம ஆமீன் சொல்றோம். கூட்டு துவா மண்ணி நான் ஏத்துக்க மாட்டேன்னு அல்லாஹ் இங்கேயே சொல்லிருக்கிறான் குர்ஆன்ல. இல்ல, கூட்டு துவா நான் கபூல் செய்ய மாட்டேன் நீ தனியா கேளுன்னு அல்லாஹ் சொல்லல. அப்ப கூட்டா கேட்கறது அல்லாஹ் கபூல் செய்வான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து துவா செஞ்சு அல்லாஹ் கபூல் செய்வான். நீ தனியா போட்டுக்கிட்டு அல்லாஹ் என்னை மட்டும் காப்பாத்துற, அல்லாஹ் என்னை மட்டும் காப்பாத்துற, அல்லாஹ் எனக்கு மட்டும் பரக்கத் செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் தூக்கி தரமாட்டான். புரியுதா உங்களுக்கு? சரி, இனி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னும் ஒண்ணு கூட சொல்லி முடிச்சிடுறேன். யுதி தவாப ஷுஹதாய் வஸ்ஸாலிஹீன். இன்னைக்கு தராவி தொழுதின் காரணமாக அல்லாஹு தஆலா தரக்கூடிய கூலி என்னன்னு கேட்டா, ஷுஹதாக்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உயிரை கொடுத்த இரத்த சாட்சிகள், அவர்களுக்கும் சாலிஹான நல்லோர்களுக்கும் என்னென்ன கூலி அல்லாஹு தஆலா கொடுத்தானோ அந்த கூலியை தருகிறான். யாருக்கு? 20வது நாள் தராவி தொழுகை யார் தொழுதார்களோ அவர்களுக்கு அந்த கூலி அல்லாஹு தஆலா தருகிறான். ஏற்கனவே நம்ம நிறைய கேட்டோம் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கூலி, நபி நம்முடைய நபிக்கு கொடுத்த கூலி, இப்படி மலக்குகள் நமக்கு அவருடைய துஆ செய்றாங்க. இப்ப இந்த ரமலான் மாசத்துல தராவி தொழுதன் காரணமாக கிடைக்கக்கூடிய கூலி கொஞ்ச நெஞ்சம் இல்ல. அல்லாஹு தஆலா எல்லாம் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இப்ப தராவி தொழுகை 20 நாளையிலிருந்து 21 ஸ்டார்டிங் இல்லையா? துஆ மாறும். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து கொஞ்சம் ஸ்பெஷலா கொஞ்சம் அமல் செய்யலான்னு தீர்மானிச்சு. ஸ்பெஷல் அமல், அதாவது வீட்டுல போய் தூங்கினாலும் நாள் போயிடும், கொஞ்சம் அமல் செஞ்சா அமலாவது கிடைக்கும். அடுத்த ரமலான்ல நம்ம இருப்போம் சொல்ல முடியாது இல்லையா? அல்லாஹ் நமக்கு தீர்காயுசு தரணும், இருப்போம் கேரண்டி கிடையாது. அப்ப அடுத்த ரமலானுக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. கிடைச்ச ரமலான நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் என்ன, நோம்பு 21 இருந்து 30 வரைக்கும் ராத்திரி 12 மணிக்கு, அதாவது தராவி தொழுது நம்ம எல்லாம் போய் வீட்டுல போய் நம்ம ராகத்தை சாப்பிட பிடிக்கல செஞ்சுட்டு ஒரு 12 மணிக்கு வந்தா 1, 2, 3 மணி வரைக்கும் ஸ்பெஷலான ஒரு அமல் நடைபெறும். ஸ்பெஷலான அது என்ன அமலுங்கிறது இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்தா புரிஞ்சுக்குவீங்க. அமல் நடைபெறும். அந்த அமல் முடிஞ்சோன்னு சஹரி சாப்பிட்டு போயிடலாம்.
சஹரி சாப்பிட்டு போறவங்க போனா தஸ்பீ தொழுவுறவங்க தஸ்பீ தொழுவலாம். அப்ப இந்த 3 மணி பூரா நம்ம வேஸ்ட் ஆக்காம வந்தா அமல் செய்தா நிச்சயமாக அதற்குண்டான கூலி கிடைக்கும். தஹஜ்ஜுடைய நேரம் கேட்டதெல்லாம் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த நேரத்துல நம்ம இபாதத்தை செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த 3 மணி நேரத்துக்கு நம்ம பள்ளிக்கு உள்பள்ளிக்குள்ள வர்றது இஅ்திகாஃப் அப்படி நியத்து வைக்கிறோம். 3 மணிக்கு ஒரு இஅ்திகாஃப் அப்படி நியத்து வச்சு அதுக்கு ஒரு பிரத்யேக கூலி கிடைக்கும். புரியுதுங்களா? சுன்ன நவைத்துல் இஅ்திகாஃப லில்லாஹி தஆலா அந்த கேட்டுக்குள்ள வர்றது இஅ்திகாஃப் அப்படி கூலி கிடைக்கும். இஅ்திகாஃப் 21 இருந்து 30 வரைக்கும் இஅ்திகாஃப் இருக்கணும். அந்த இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு சிஸ்டம் இருக்கு. என்ன தெரியுங்களா? உள்பள்ளிக்குள்ள தொழுக, குர்ஆன் ஓதுலு, திக்ரு, துஆ இதெல்லாம் உள்பள்ளிக்குள்ள. பாக்கி உள்ள தூங்குறதோ உள்பள்ளிக்குள்ள இருக்கக்கூடாது. காரணம் என்ன? உள்பள்ளிங்கிறது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அல்லாஹு தஆலாவுடைய ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு இடம். நம்ம பேசாம உள்பள்ளியில படுத்து தூங்குறோம்னு வைங்க, தூங்குறது புரட்ட வரும் இல்லையா? கீழ் சுவாசம் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்முடைய வஸ்திரங்கள் ஆகுங்கிறது இதையெல்லாம் பார்த்து மலக்குகள் சக்கிறாங்க. மலக்குகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்ப மனிதனுடைய நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம். அதனால தூங்குறது, சாப்பிடுறது இதெல்லாம் வேற இடம் பார்த்துட்டு மட்டும் உள்பள்ளியை உபயோகிக்கணும். நம்ம உள்பள்ளியில வந்து பேசவோ வேற ஏதாவது செஞ்சான்னு சொன்னா நம்ம நன்மையை நினைச்சு கடைசியில திண்ணியை சம்பாதிச்சுட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப அதனால இன்ஷா அல்லாஹ் 21 இருந்து 30 வரைக்கும் நல்ல இபாதத்து நடைபெற இருக்கிறது. எல்லாரும் பங்கு கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.